ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஐடிக்குள்ள ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா எந்த கோர்ஸை நான் படிக்கலாம், எந்த கோர்ஸ் பெஸ்டா இருக்கும், இந்த 2024 எதை சூஸ் பண்ணி படிச்சா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் காலேஜ் முடிச்சிட்டோம், நிறைய பேர் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறோம். எதை தான்ப்பா படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இருக்கும் இந்த வீடியோல. ரியல் டைமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, பிகாஸ் நம்ம கம்ப்ளீட்லி மோர் ஒரு 2 இயர்ஸா ஃப்ரெஷருக்கு ஜாப் எடுக்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஃப்ரெஷர்ஸ் பிளேஸ் ஆனதையும் பார்த்திருக்கேன், நிறைய ஃப்ரெஷர்ஸ் 2 வருஷமா படிச்சுமே கூட இன்னும் வேலை கிடைக்காதவங்க பார்த்திருக்கேன். based on my complete experience எதை பெஸ்டா நீங்க சூஸ் பண்ணலாம்ங்கறத சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டீல் எண்ட் வரையும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் எந்த ஜாப் ஆச்சு ஐடிக்குள்ள போகணும் எப்படி போறதுன்னு தெரியாம இருக்காங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ பேசிக்காவே நான் நிறைய பேரை பார்த்தப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிக்குள்ள ஜாப் எடுக்கணும்னு நினைச்ச நிறைய பேர்ல பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டெப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஐடிக்குள்ள ஜாப் எடுக்கணும்னா 3 ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் ரோலை பிக் பண்றது, செகண்ட் விஷயம் அந்த பிக் பண்ண ஜாப் ரோலுக்கான ஸ்கில்ஸை கற்றுக்கிறது, தேர்ட் விஷயம் கற்றுக்கிட்ட ஸ்கில்லை கம்பெனிக்கு ஷோகேஸ் பண்ணி வேலை இருக்குது. இதுதான் 3 ப்ரொசீஜர். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான ரோலை பிக் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. ஏன்னா நிறைய பேர் ரோலை பிக் பண்ணவங்க நான் பார்த்துருக்கேன். அவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் தெரியாதனமாக இது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்டு சொன்னாங்க, என்னோட ரிலேட்டிவ் பையன் இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எங்கள் மாமா சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வரும்னு தெரியாமல் மற்றவங்க சொன்னதை வச்சு டிசைட் பண்ணி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல சொன்னதை வச்சு டிசைட் பண்ணி ஒரு ரோலை சூஸ் பண்ணி இந்த செகண்ட் ஸ்டேஜ் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமேலு 1 மாதம் 2 மாதம் படிச்சுட்டு ஐயோ இது நமக்கு செட் ஆகலையே அப்படின்ட்டு காசும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஸோ பின்னாடியும் போக முடியாமல் முன்னாடியும் நல்லா படிக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கவங்க அதிக பேர் இருக்காங்க. அதனால ப்ளீஸ் நீங்கள் ஒரு ரோலை பிக் பண்ண போகிறோம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்ட் வரை பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு முடிவெடுத்தீங்க, ஒரு ரோலை பிக் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றது இப்போ இருக்க மார்க்கெட்டை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு டைமும் ஒரு மாதிரி மார்க்கெட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மாமா யாராச்சும் ஒரு 10 வருஷமா ஐடியில் வேலை பார்க்குறாருன்னா அவர் இருந்தப்போ அவரு ஃப்ரெஷராக ஐடிக்குள்ள வரப்போ வேற ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட் பிளே ஆகிட்டு இருந்திருக்கும். அப்போ டிஃபிகல்ட்டி லெவலில் வேற மாதிரி இருக்கும். அதுவே இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் முடிஞ்சவங்க, லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஐடி கம்பெனிக்கு தேவைப்பட்டனால டிகிரி முடிச்சவங்க இல்லைன்னா பேசிக்காக ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க கூட ஒரு கம்யூனிகேஷன் நல்லா வந்தாவே போதும், இல்லைன்னா ஆன்லைன் டெஸ்ட்டில் ஃப்ரெண்டை பார்த்து எழுதுன நிறைய பேருமே கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க. அப்போலாம் மார்க்கெட் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த 2024 இன்ஃபேக்ட் இந்த 2023 மார்க்கெட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கு. உண்மையை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கெட் எந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கு, இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி ஜாப் எடுக்க கஷ்டமோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன். இன்ஃபேக்ட் ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல 1 வருஷத்துல கூட கம்ப்ளீட்லி மாறலாம். பட் இப்போ ரைட் திஸ் மூமெண்ட் இந்த 2024 இப்போ ஆகஸ்ட் மாதம் வீடியோ ஷூட் பண்றோம். இந்த மூமெண்ட்ல மார்க்கெட் ஸ்டில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் படிச்சு முடிச்சவங்க ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் மார்க்கெட் டிஃபிகல்ட்டாக போகிறதும் பார்த்தீங்கன்னா எல்லா ரோலுக்கும் டிஃபிகல்ட்டாக போதான், எல்லா ரோலுக்கும் டிஃபிகல்ட்டாக போல ஒரு சில ரோல் டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கு. அது என்னன்னா அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடிக்குள்ள ஒரு ரோலை பிக் பண்ண போறீங்கன்னா 2 விஷயத்த மெயினாக கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் நமக்கு எது நல்லா வரும், நம்மளால என்ன பண்ண முடியும். செகண்ட் திங் அந்த ரோலுக்கு காம்படிஷன் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களால் பிளேஸ் ஆக முடியும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஒரு ரோலுக்கு பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. நிறைய பேர் இருக்காங்க இந்த ரோலுக்கு ஃபியூச்சர் இருக்கா, அடுத்த 10 வருஷம் வரைக்கும் வேலை நல்லா இருக்குமான்னு பார்க்குறாங்க. பட் காம்படிஷனே அவங்களால முடியுமாங்கிறத பார்க்க மிஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல செம்ம ஃபியூச்சர் இருக்கு. ஆனால் எல்லாருமே டாக்டராக இருக்க முடியுமா? கண்டிப்பாக நீட் எல்லாத்தாலையும் கிளியர் பண்ண முடியாது தெரியும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்தா லைஃபே செட்டில். ஸோ ஃபியூச்சர் செம்மையாக இருக்குது. பட் எல்லாத்தாலையும் கவர்மெண்ட் ஜாப் போயிட முடியுமா? முடியாது. பிகாஸ் நம்மளோட எபிலிட்டி என்ன, நமக்கு என்ன வருங்கிற ஒரு விஷயம் இருக்குது, காம்படிஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால முடியாதுன்னு நிறைய பேர் தெரியணும். அந்த சைடு நிறைய பேர் நம்ம போகல. இன்ஃபேக்ட் என்னாலே முடியாதனால தான் அந்த சைடு போகல. ஸோ நீங்கள் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ப்ரீ பூட் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதாவது பேசிக்காக சொல்லணும் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ். ஸோ இந்த கிளாஸில் ஓரளவுக்கு பேசிக்காக என்னென்ன அந்த ரோலுக்கு வருமோ எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஹை காம்படிஷனாக இருந்தாலும் நான் இந்த மாதிரியான ரோல்ஸ்க்குலாம் தான் போகணும். லைக் ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், UX/UI டிசைனிங், இந்த மாதிரி கொஞ்சம் காம்படிஷன் இருந்தாலும் நல்ல சேலரி வாங்கக்கூடிய ஜாப் ரோல் போகணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜென் கிளாஸஸ் மூலிமா 100% லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் அதே மாதிரி எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் எக்ஸ்பர்ட்ஸ் தான் எடுப்பாங்க. இவங்களோட கோர்ஸ் டூரேஷனும் 3 to 5 months. கம்ப்ளீட்லி லேர்னிங்ஸ் எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண லேர்னிங்ஸ், அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்கான கைடன்ஸ், 24/7 டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன். ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸோட ஃபுல் பேமெண்ட் எடுத்து அந்த கோர்ஸ் செட் ஆகுமா ஆகான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அவங்களோட ப்ரீ பூட் கிளாஸஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், UX/UI டிசைன் இந்த மாதிரி மல்டிபிள் கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ்லேயே உங்களால் படிக்க முடியும். இதுதான்
எஸ்பெஷலி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் திங், அங்கே காம்படிஷன் அதிகங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேசிக்காக கிளர்க் அந்த மாதிரி ரோல் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக உள்ள போடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் குரூப் 1 குரூப் 2 இருக்க மாதிரி ஒரு இதுலையும் டிஃபிகல்ட்டி லெவல் மாறும். ஒரு இடத்துல ஈஸியாக போயிடலாம், ஒரு சில இடத்துல கஷ்டமாக இருக்கும். 2-3 ரவுண்ட் பார்க்குற மாதிரி இங்கேயும் ஐடி ரோலில் காம்படிஷன் இருந்தாலும் ரோலை பேஸ் பண்ணி கொஞ்சம் மாறும். அது என்னங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ரோலை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் பார்க்கறது சரிதான், அதோட சேர்த்து காம்படிஷனையும் பாரு உங்களுக்கு வருமானு பாருங்க. பேசிக்காக ஒரு ஐடி ரோலை நான் 3 செக்மெண்ட்டாக இப்போ நான் பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் ரோலில் ஃபியூச்சர் உண்மையிலுமே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதிகமாக இருக்கனால காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ரோலுக்கு ஃபியூச்சர் அதிகமாக இருக்கனால எல்லாருமே இந்த ரோலுக்குள்ள தான் வந்து துணிகிறாங்க. பிகாஸ் இதுதான் ஃபியூச்சர் இருக்குன்றதுனால இந்த இடத்துல மார்க்கெட் காம்படிஷனாக இருக்குது. ஸோ உங்களால் இந்த காம்படிஷன்லாம் தாண்டி வந்துட முடியும். ரியலாக அந்த ஸ்கில் உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி ஒரு ரோல் சூஸ் பண்ணுங்கள். நான் எந்த ரோலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, ஒன்று நீங்கள் டெவலப்மெண்ட்குள்ளே வரும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைனா இந்த டேட்டா ரிலேட்டடான ஜாப், டேட்டா இன்ஜினியர் இந்த மாதிரி டேட்டா ரிலேட்டடான ஜாப் வரும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா டிசைனிங், UX UI டிசைனிங். இந்த 3 ரோல் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க. இன்ஃபேக்ட் நீங்களுமே கூட இந்த 3 ரோலில் ஒரு ரோல் சூஸ் பண்ணிக்கலாம். பட் சூஸ் பண்ணுறது முன்னாடி காம்படிஷனை புரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்கச்சக்க பேர் இந்த ரோல் தான் ட்ரை பண்ணுறாங்க. எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பார்த்தாலும் இந்த ரோல் தான் ஆளுங்க இப்போ இருக்க மார்க்கெட்டில். நான் வந்து அடுத்த 2 வருஷத்துல எல்லாமே மாறலாம், இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மாறிருக்கலாம். பட் இந்த சுச்சுவேஷனில் இந்த 3 கேட்டகரி ஆஃப் ரோல் தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்ல, டெஃபினட்டாக உங்களுக்கு கோடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டிசைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் செம்மையாக கண்டிப்பாக பண்ணிடுவேன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டினா இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ கால்குலேட்டட் ரிஸ்க் ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த ரோல் இப்படிப்பட்ட ரோல். ஓகேங்களா, அடுத்த செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமான காம்படிஷன் ப்ளஸ் ஃபியூச்சர் வைஸ்லையும் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும், சேலரியும் கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஹை காம்படிஷன் பார்த்தீங்கன்னா சேலரியும் பயங்கர அதிகமாக வரும். அடுத்து கொஞ்சம் கீழே இருந்தப்போ சேலரியும் குறையும், அதே மாதிரி காம்படிஷனும் குறையும், அதே மாதிரி சென்டம் கொஞ்சம் ஈஸியாகவும் கற்றுக்கலாம். அதுக்குள்ளே என்னென்ன ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட், சப்போர்ட் இன்ஜினியருக்குள்ளே L1 L2 நெட்ஒர்க்கு, அதே மாதிரி பேசிக்காக ஹெல்ப் டெஸ்க் சப்போர்ட் மாதிரி நிறைய சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஒன்று பிஸ்னஸ் அனலிஸ்ட், சப்போர்ட் இன்ஜினியர் மாதிரியான ரோலை ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு மீடியம் லெவலாக ஓரளவு குட் சேலரி கிடைக்கும். ப்ளஸ் காம்படிஷன்ஸ் கொஞ்சம் கம்மி. எல்லாருமே ட்ரை பண்ணுறதில்ல. இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 100 பேர் ட்ரை பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு 50 பேர் தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். அதனால இந்த மாதிரி ரோலை பிக் பண்ணுங்க. அடுத்த தேர்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இந்த மேலே இருக்க 2 கம்பேர் பண்ணுறப்ப சேலரி ரொம்ப கம்மி. பட் ஒரு நான் ஐடியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கம்மின்னு கிடையாது. ஓரளவுக்கு டீசென்ட்டான சேலரி கிடைக்கும். நல்ல ஒரு ஐடி கல்ச்சரில் நீங்கள் நினைச்ச மாதிரியான, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ஐடி ஜாப் வேணும், நல்ல ஒரு சேலரி இருக்கணும், ஈஸியான வேலைக்கு போகணும்னா கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ண சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் ஃபஸ்ட்டு என்னோட ரோல் ஒரு HR ரெக்ரூட்டர் ஜாப் ரோல் நான் ட்ரை பண்ண சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது நான் கண்டிப்பாக ஃப்ரெஷருக்கு ஆளுங்க தேடுறாங்க, ஆனால் ஆளுங்க கிடைக்கல, ஓரளவுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாராவது படிச்சிருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச எக்கச்சக்க கம்பெனியில் கூட ஹையர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ரீசர்ச் பண்ண நானே சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்தது தேடா இந்த AR காலர் இந்த மாதிரி பிபி ரிலேட்டடான ஜாப்ஸ் இருக்குது. பட் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த 2க்கு தான் கொடுப்பேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், HR மாதிரியான ஜாப் ரோல் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த AR காலர் இந்த மாதிரி பேசிக் டெலிகானிங் ஜாப் இருக்குது. பேசிக்காக ஏதோ ஒரு ஜாப்ல வரும் நினைக்கிறேன். இந்த மாதிரி சேல்ஸ் எல்லாம் AR காலர் சைட் போகலாம். ஓகேங்களா, இதுதான் நான் சொன்ன 3 கேட்டகரி. ஸோ இந்த 3 வேதாங்க மோஸ்ட்லி இருக்கிறது. இதில் உங்களுக்கு என்ன வரும், நீங்கள் எந்த அளவுக்கு சேலஞ்ச் எடுக்க போகிறீங்கன்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஸோ என்னோட சஜஷன், நான் ஆல்ரெடி ஐடி பேக்ரவுண்ட், எனக்கு ஆல்ரெடி ரொம்ப கோடிங்லாம் இன்ட்ரெஸ்ட், இல்லைனா எனக்கு ரொம்ப டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட், இல்லைனா எனக்கு ரொம்ப டெக்கு நல்லா வரும், நான் டேட்டா ஓரியன்டாக போகணும், அதே மாதிரி என் ஃபியூச்சர் நான் பயங்கரமாக கொண்டு போகணும், ஹார்ட் ஒர்க் கூட நான் செம்மையாக ரெடியாக இருக்கேன், ராப்பாகலாம் படிப்பேன், 1 வருஷம் டைம் ஆனாலும் பரவாயில்ல நான் உட்காந்து படிச்சு இந்த வேலைக்கு தான் போவேன்னு நினைக்கிறவங்க இந்த டெவலப்மெண்ட்டோ டேட்டா ரிலேட்டடான ஜாபோ UX UI போகவே கூடாதுன்னு சொல்ல. பட் இதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் கேட்டகரி, எனக்கு ஏதோ ஒரு மீடியம் லெவல் ஆஃப் ஐடி ஜாப் கிடைச்சா ஓகே, பட் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கணும், கொஞ்சம் செட்டில் இருக்கணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால நான் ரெடி தான். பட் நான் நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபியூச்சராகவும் நல்ல ஒரு கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்க மாதிரி போகணும், ஒரு மீடியமான காம்படிஷன் தான் நான் தாண்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் இல்லைனா டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த ரோல் போங்க. இந்த ரோலை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ரோலை பற்றி சொன்னோன்னா இன்னும் வீடியோ போயிட்டே இருக்கும். இந்த ரோலை பற்றி இண்டிவிஜுவலாக நாமளே வீடியோ போட்டிருக்கோம். பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவார், சப்போர்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுவார், என்ன மாதிரியான சப்போர்ட் இன்ஜினியருக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து தேர்டு கேட்டகரி, நான் இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு பெருசாக வேறு ஸ்கில்லாம் பெருசாலாம் வராது, வெறும் எனக்கு பேசிக்காக வரணும்னா எனக்கு கம்யூனிகேஷன் நல்லா வரும். அப்படின்னா எனக்கு எப்படியாச்சும் ஒரு வேலை வேணும், அடுத்த 3 மாதத்துக்குள்ள ஐடி மாதிரியான கல்ச்சரில் நான் ஒர்க் பண்ணணும், பேசிக்காக இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க.
எடுக்கிறீங்கன்னா நான் சொன்ன தேர்டு கேட்டகரியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணிடுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. பிபிசி, எஸ்சிஓ, கிராஃபிக் டிசைனர், ஏன் டெவலப்பரில் வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர் கூட, நோ கோட் லோ கோட் டெவலப்பர் கூட இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடு நான் ஒரு டெவலப்பராக தான் ஆகணும், ஆனால் ஈஸியாக போகணும். அந்த நோ கோட் லோ கோட் வேர்ட் ப்ரெஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க, அந்த டெவலப்பர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த தேர்டு கேட்டகரியில் ஏதோ ஒரு ஐடி ஜாப் ஈஸியாக எடுக்கணும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு சொல்லுவேன், நான் சஜஸ்ட் பண்ணுவேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட சேர்த்து ஹெச்ஆர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டினா டக்குன்னு உடனே நான் வேலைக்கு போகணும், நான் நாளைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிளியர் ஆகணும், அந்த ஏஆர் காலர் இந்த மாதிரி டெலிகானிக் ஜாப் ரோல்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு கூட நீங்கள் அப்ஸ்கில் பண்ணி வேறு ஏதாச்சும் போய்க்கலாம். ஸோ இந்த 3 ரோலுமே த்ரூ மை கம்ப்ளீட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃப்ரெஷராக இந்த 2 வருஷமாக நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அவங்க சொன்ன ஃபீட்பேக் வச்சு, அவங்கெல்லாம் தடுமாறிட்டு இருக்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டியும் நிறைய ரோல் இருக்குது, இதை தாண்டியும் டிஃப்ரெண்ட்டான பார்த்துருக்கு. பட் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்பெல்லாம் போனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எனக்கு தெரியும், ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் பற்றி எனக்கு தெரியும், அவ்வளோ ஓப்பன் இருக்குது, நிறைய பேர் ஆள் வேணும், அதெல்லாம் வச்சு தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதை தாண்டி அடுத்தடுத்த ஸ்டெப், இந்த ரோல் இன்னும் வேலை எப்படி இருக்கும், அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகுமா நல்லா பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட் சொல்லிட்டு போய் பிஸ்னஸ் அனலிஸ்ட் எடுக்கக்கூடாது. பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கான ஸ்கில் என்னென்ன தேவை, அது உண்மையிலே கம்யூனிகேஷன் நல்லா தேவை, சப்போர்ட் இன்ஜினியர் கம்யூனிகேஷன் நல்லா தேவை. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் அளவுக்கு தேவையில்லை, அது பண்ணுறதுக்கான நல்ல ஒரு நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு ஒரு மாதிரியான பர்சனல் ஸ்கில்ஸ் தேவைப்படும். அதை பற்றின தனியான ஒரு வீடியோ நானே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் பிஸ்னஸ் அனலிஸ்ட், வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டாவே நிறைய வீடியோஸ் வரும், நம்மளோட வீடியோ மற்ற சேனல்லையுமே கூட வீடியோ இருக்கும். செக் பண்ணி பார்த்து அதில் இருந்து ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடச்சிருக்கும். எல்லாருமே பெஸ்ட்டு சூஸ் ரோல்னா சம்திங் ஒரு 5 ரோல் சொல்லிட்டு தரோம். பட் அதை தாண்டி ரியாலிட்டியில் என்ன ஒர்க் அவுட் ஆகுது வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜ் குரூப்பில் உங்கள் குரூப்பில் இருக்குன்னா கூட அந்த குரூப்பில் போட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஒரு ஹெச்ஆர் நவி சைனிங் ஆஃப்.